ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வரக்கூடிய ஜூன் 29 அற்புதமான பௌர்ணமி. தமிழ் மாதமான 3ஆம் மாதம் ஆனி மாதத்தினுடைய பௌர்ணமியானது ரொம்பவே சிறப்பு வாய்ந்த ஒரு பௌர்ணமி. இந்த பௌர்ணமியில் என்ன மாதிரியான சிறப்புகள் இருக்குது அப்படின்றத பற்றியும், பௌர்ணமிக்கு பிறகு ஏற்படக்கூடிய முக்கியமான ஒரு சில கிரகநிலைகளுடைய மாற்றங்களால் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் மேசராசி நேயர்கள் சந்திக்க போகிறாங்க அப்படின்றதையும் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2026ஆம் ஆண்டினுடைய ஆனி மாத பௌர்ணமி ஜூன் 29ஆம் தேதி, அதாவது திங்கட்கிழமை அன்னைக்கு வந்திருக்கு. ஸோ இந்த நன்னாள் பார்த்தீங்கன்னா ஆன்மீக ரீதியாகவும் சரி, உடல் ஆரோக்கியத்திற்கும் சரி ரொம்பவே ஏற்ற சக்தி வாய்ந்த ஒரு நாளாக தான் வந்து பார்க்கப்படுது. ஆனி பௌர்ணமியில் மிகப்பெரிய சிறப்புகளும் கூட இருக்குது அப்படின்னே சொல்லணும். ஆனி மாத பௌர்ணமி நாளில் தாங்க சிவபெருமானுக்கு மா, பலா, வாழை அப்படின்னு முக்கணிகளை படைத்து வழிபாடு செய்வாங்க. இந்த வழிபாடு செய்கிறதுனால குடும்பத்தில் செல்வ வளத்தையும் மகிழ்ச்சியும் வந்து பெருக்கி கொடுக்கும் அப்படின்றது எல்லாருடைய நம்பிக்கையாகவும் இருந்துகிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் ஆனி பௌர்ணமியில் முக்கணி வழிபாடுகள் செய்யக்கூடியவர்களாக இருக்கீங்களா அப்படின்ற மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பௌர்ணமி அப்படின்னாலே ஒரு தெய்வீக அருள் கொடுக்கக்கூடிய ஒரு நாள் தான். ஸோ நிலவினுடைய முழுமையான ஒளி பூமியின் மீது பட்டு நம்மளுடைய மனசுக்கு அமைதி கிடைக்கும். இந்த நாளில் அம்பிகையை வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது இன்னும் கூடுதலான சிறப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் பௌர்ணமி அப்படின்னாலே எல்லாருடைய நினைவுக்கும் வரக்கூடியது கிரிவலம் தாங்க. ஸோ விரதம் இருந்து கிரிவலம் போய் நம்ம வழிபாடுகள் செய்கிறது ரொம்பவே சிறப்பானது. கிரிவலம் அப்படின்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வரும் திருவண்ணாமலை தான். திருவண்ணாமலையில் கிரிவலம் போகிறதுக்கு, வீடுகளில் விரதம் இருந்து குலதெய்வத்தை வழிபாடு செய்கிறதுக்கு, இப்படி பல விஷயங்களை செய்கிறதுக்கு உகந்த ஒரு நாளாக பார்க்கப்படக்கூடியது அப்படின்னா அது இந்த பௌர்ணமி நாள் தான். அது மட்டும் இல்லாமல் ஆணி திருமஞ்சனம் பார்த்திங்கன்னா பௌர்ணமிக்கு ரொம்ப அருகில் வரும். அந்த உச்சத்திர நட்சத்திரத்தில் நடராஜ பெருமானுக்கு நடக்கக்கூடிய இந்த ஆணி திருமஞ்சனம் மகா அபிஷேகம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்றது. இதை பார்க்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக வந்து பாக்கியம் செய்தவர்களாக மட்டும்தான் இருக்க முடியும். ஏன்னா எல்லாராலையும் இந்த திருமஞ்சனத்தை போய் பார்த்துட முடியாது. ஸோ நீங்கள் திருமஞ்சனம் பார்த்துருக்கீங்களா அப்படின்னும் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஆனி பௌர்ணமி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பான நாள். இந்த நாளினுடைய சிறப்புகளை பற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதுக்கப்புறமா ஏற்படக்கூடிய முக்கியமான கிரக அமைப்புகளானது என்ன மாதிரியான பலன்களை மேசராசி நேயர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். மேசராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. ஏழரை சனியானது நடந்துட்டு இருக்குது அப்படின்னு இருந்தாலுமே கூட, அது ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களுக்கு குரு வந்து நல்ல ஒரு ஃபேவரபுளாக தான் இருக்கிறாரு. ஸோ அதனால் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாக மாறப்போகுது. அதுவும் குறிப்பாக பிள்ளைங்க விஷயத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் நீங்கள் சந்திக்க போகிறீங்க. அவங்க விஷயத்தில் உங்களுக்கு இருந்து வந்த அந்த மன கஷ்டம், மன வருத்தம், இது எல்லாமே வந்து கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் விலக ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டு இருந்த அந்த கருத்து வேறுபாடு, அதனால் ஏற்பட்டு வந்த பிரச்சனை, சங்கடம், இப்படி எல்லாமே வந்து உங்களுக்கு நிவர்த்தி ஆகிடுங்க. தொழிலும் அப்படி தான். நீங்கள் திட்டமிட்டு வந்து செயல்படுவீங்க. ஸோ கரெக்டாக நீங்கள் பிளான் பண்ணி பண்ணுறதுனால ப்ராப்ளம்லாம் எதுவுமே வராது. அதே மாதிரி எந்த விதமான தவறுகளும் வந்து நடக்காது. ஸோ பேரு, புகழ் இப்படி எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக தான் இந்த காலகட்டங்கள் இருக்குது. ஸோ தொழிலும் அதே மாதிரி தாங்க இருக்கும். மேசராசிக்காரங்க தொழில் பற்றிலாம் வந்து கவலைப்படாதீங்க. தொழில் நல்ல முன்னேற்றத்தோடு இருக்கும். இழுபறியாக உங்களுக்கு என்னென்ன விஷயங்களானது இது வரைக்கும் இருந்துகிட்டு இருந்ததோ அது எல்லாமே இப்போ வந்து சிறப்பாக செயல்பட ஆரம்பிக்கும். ஸோ ரொம்ப பரிபூர்ணமாக வந்து மாறப்போகுது. உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு அப்படின்னு எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் நல்ல முன்னேற்றத்தை பார்க்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் பணவரவு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு பணவரவு இருக்குது. ஏன் கிடச்சிது, எப்படி கிடச்சிது அப்படின்னே சொல்ல முடியாது. ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பணவரவுகளுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களோட தொழில் செய்ய நிறைய பேர் இப்போ ஆசைப்படுவாங்க, முன் வருவாங்க. சேர்ந்து எதுவும் செய்யலாம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களுக்கு உங்களுக்கு சான்ஸ் கிடைக்க போகுது. புதிய புதிய கூட்டாளிகள் கிடைப்பாங்க. ஸோ கிடைக்கக்கூடியவர்களை நல்லவங்களாக இருக்காங்களா அப்படின்றத நீங்கள் தான் வந்து பரிசோதனை செய்துக்கணும். ஸோ நிறைய வாய்ப்புகள் காத்துட்ருக்கு, பயன்படுத்துங்க. உங்களுடைய வாழ்க்கையில் என்ன விஷயங்களை நீங்கள் அடையிறதுக்காக நீங்கள் காத்துட்ருக்கீங்களோ அதுக்காக கிடைக்கக்கூடிய சான்ஸை விட்டுறாதீங்க. ஸோ அதெல்லாமே நம்ம பயன்படுத்தக்கூடிய முறையில் தான் இருக்குது. முயற்சி பண்ணுங்கள். அதே நேரம் இந்த டைமில் நீங்கள் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, மேசராசிக்காரங்க ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். குடும்பத்துக்காக நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்துட்டு ஆரோக்கியத்தை வந்து இழந்துடாதீங்க. ஸோ ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். முதல்ல நீங்கள் உங்களை பார்த்துக்கோங்க. ஆரோக்கியமாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா தான் உங்களுடைய குடும்பத்தை உங்களால் சிறப்பாக வந்து கவனிக்க முடியும்.
அதனால் தூக்கத்தை வந்து தவிர்த்துடாதீங்க. ஸோ எப்போல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் படுத்து நல்லா தூங்குங்க. தூங்குறது ரொம்ப நல்லது. நம்ம எந்த அளவுக்கு உழைக்கிறோமோ, அதாவது அது குறிப்பிட்ட நேரம் 6 மணி நேரம், 8 மணி நேரமாவது நம்ம கண்டிப்பா வந்து தூங்கணும். நம்மளுடைய உடலுக்கு நம்ம ஓய்வு கொடுக்கணும். அப்பதான் இந்த உடல் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஆக்டிவா வந்து இயங்க ஆரம்பிக்கும். இல்ல அப்டின்னா, ரொம்ப வந்து சோம்பேறித்தனமாயிடும். அது மட்டும் இல்லாம உடம்புக்கு வந்து எல்லா விதமான பலமும் போயிடும். அதனால நீங்க வேலை செய்ய வேணான்னு சொல்லல. செய்யிற வேலைக்கு நீங்க தூக்கத்தையும் வந்து கொடுத்துக்கோங்க. கால நேரம் பார்க்காம உழைச்சிட்டே இருக்காதீங்க. ஸோ நம்ம உழைக்கிறதுக்கு அப்படின்னு ஒரு நேரம் இருக்குது, காலம் இருக்குது. அதனால் அந்த டைமை வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. உழைச்சிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா அதை முழுமையாக வந்து தவிர்த்துக்கோங்க. ஏன்னா அப்படி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா தான் உங்களுடைய மனசுக்கு வந்து அழுத்தங்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். ஏன்னா சரியாக தூக்கம் இல்லை அப்படிங்கும்போது எல்லா பிரச்சனைகளும் வர ஆரம்பிச்சிடும். சரியாக சாப்பிடாம தூங்காமல் நம்ம இருக்க நிறைய பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்குது. ஸோ உடல் ரீதியான பாதிப்புகள்லேருந்து விலகணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அதுக்கான அக்கறை எடுத்துக்கணும். ஸோ இந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். நிறைய அற்புதங்கள் நிகழப்போகுது. நிறைய மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக கண்டிப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா நல்ல சாப்பாடு சாப்பிட்றது முக்கியம். அதேமாதிரி நல்ல தூக்கம் முக்கியம். ஸோ நல்ல உடற்பயிற்சி செய்யுங்க, அதுவும் ரொம்ப முக்கியம். உடற்பயிற்சி செய்துக்கிறதும் அப்பப்போ மருத்துவ பரிசோதனைகள் எதுவும் வந்து செய்துக்கிறதும் ரொம்பவே நல்லது. ஏன்னா உங்களுடைய உடம்புல நீங்கள் அக்கறை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு நல்லா இருக்கும். புதிய புதிய நபர்களுடைய அறிமுகங்கள் வந்து இப்போ கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் காதல் விஷயத்துலலாம் வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஆல்ரெடி நான் காதலில் இருந்து தோல்வி அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுலேருந்து இப்போ நீங்கள் சீக்கிரமாக ரெக்கவர் ஆகிறதுக்கான சான்ஸ்லாம் இருக்குது. ஸோ புதிய காதல் அமைப்புகள் கிடைக்கலாம். வேறு ஒருத்தையும் உங்களுடைய மனசை வந்து மாற்றலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். நேர்மறையான அமைப்புகளானது இப்போ உருவாக போகுது. அதனால் எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய காரியங்களில் உங்களுக்கு வெற்றிகள் மட்டும்தான் இந்த டைமில் கிடைக்க போகுது. ஸோ அதனால் எந்த ஒரு விஷயத்தையுமே அவாய்ட் பண்ண வேணாம். தொடர்ந்து வந்து செய்யுங்க. ஸோ தொட்டது தொடங்கக்கூடிய ஒரு நல்ல நேரம். ஸோ காலமும் நேரமும் நமக்கு கை கொடுக்கும் பொழுது அப்போ நம்ம முயற்சி பண்ணிட்டோம் அப்படின்னா போதும், கண்டிப்பாக நம்ம ஒரு உயர்ந்த இடத்துக்கு போயிட முடியும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தொழில் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்றதுனால நீங்கள் பயப்படவே தேவையில்ல. ஸோ எந்த தொழில் வேணாலும் நீங்கள் விருப்பப்பட்ட மாதிரி வந்து செய்துக்கோங்க. அதே மாதிரி பொருளாதார ரீதியாகவும் நல்ல முன்னேற்றங்கள் தான் உங்களுக்கு இருக்க போகுது. உடல் ரீதியான பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காது, மூக்கு, தொண்டை இது சம்மந்தமாக ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். அதனால் பார்த்து கவனமாக இருக்கணும். அதுக்குரிய மருத்துவ ஆலோசனைகளையும் எடுத்துக்கோங்க. இந்த காலகட்டங்களில் நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடுகள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கை கொடுக்கும். ஏன்னா நமக்கு நேரம் நல்லா இல்லை அப்படிங்கும்போது நம்ம தேடக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா இறை வழிபாடு தான். ஸோ இறைவன் மேலே தான் பாரத்தை போட்டுட்டு நம்ம அங்கே போகிறோம். அப்படி பார்க்கும்போது நீங்கள் என்ன பரிகாரம் இந்த டைமில் எளிமையாக செஞ்சுக்கலாம் அப்படின்னா குரு பகவான வழிபாடுகள் செய்துக்கோங்க. அதுவும் குறிப்பாக திங்கட்கிழமையை பார்த்து நீங்கள் வழிபாடுகள் செய்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும், அதிர்ஷ்டத்தை கொடுக்கும், நல்ல மகிழ்ச்சியை கொடுக்கும். ஸோ மறக்காமல் இந்த குரு வழிபாட்டை மட்டும் செய்யுங்க. இந்த காலகட்டங்களில் இதை செய்யும் பொழுது உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் ரொம்ப பெரிய அற்புதங்களை வந்து நீங்கள் பார்க்க முடியும். மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு இப்போ வந்து கிடைக்க போகுது. ஏன்னா இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு அர்த்தாஷ்டம குருவாக தான் இருக்கிறாரு. இருந்தாலுமே கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா அவருடைய பார்வை வந்து நல்ல இடத்துல தான் வந்து பதிஞ்சிருக்கு அப்படின்றதுனால நல்ல பயன்கள் தான் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இருந்தாலுமே கூட உடல்நலம் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்றது வந்துட்டு தான் போகும். அதனால் அதில் மட்டும் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. மேசராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலருக்கு இடமாற்றம், வீடு மாற்றம் இதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சூழ்நிலைகள் கூட அப்படி தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வேறு ஏதாவது இடம் மாறுற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் நடக்கும். காரணம் அப்படின்னு பார்க்கும்பொழுது அது சூழ்நிலையாக தான் இருக்கும். மேலும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு சுப செலவுகளும் கொஞ்சம் இருக்க தான் செய்யும். ஸோ சுப செலவுகள் அப்படின்றதுனால நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அதனால் பயப்படவே பயப்படாதீங்க. நிறைய பொறுப்புகள் கூட உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த காலகட்டங்கள் முழுக்க முழுக்க உங்களுக்கு ஃபேவரபுளாக மட்டும்தான் இருக்க போகுது அப்படின்றதுனால மேசராசிக்காரங்க எதை நினச்சும் வந்து கவலைப்படாதீங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் உங்களுக்கு இவ்வளவு நல்ல விஷயங்களை வந்து செய்ய போகுது. தைரியமும் வீரியத்தையும் அதிகமாக்கி கொடுக்க போகுது. அதனால் நீங்கள் எதை வேணால் செய்யலாம். இளைய சகோதரர்களோட உங்களுக்கு எதுவும் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா கூட அதெல்லாம் இப்போ சால்வ் ஆகிடும். ஸோ உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரமே வந்து இப்போ தான் வந்து கிடைக்க போகுது. இது வரைக்கும் ஒரு சில விஷயங்களை செய்யலாமா வேணாமா அப்படின்ற ஒரு குழப்பத்திலே இருந்திருப்பீங்க. ஆனால் இனி அந்த குழப்பமெல்லாம் இருக்காது. புதிய தொழில் தொடங்குறதுக்கு ஒரு ஆப்டான ஒரு டைமிங்காக இது இருக்குது. ஸோ நல்ல டைம் இருக்குது. அதனால் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம
காலமும் நேரமும் கொடுக்கக்கூடியதை யாராலும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம காலத்தையும் நேரத்தையும் வந்து செலவழிச்சிட்டோம் அப்படின்னா அதை மீண்டும் வந்து எடுக்கவே முடியாது. அதனால் நமக்கு எந்த நேரம் நல்லா இருக்கோ அந்த நேரத்தில் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது தான் அது நல்ல வளர்ச்சியை நோக்கி போகும். அதனால தான் நம்ம ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி போய் நேரம் நல்லா இருக்கா அப்படின்னு பார்க்கறது. ஸோ உங்களுடைய சுய ஜாதகத்தில் நல்ல அமைப்புகள்லாம் இருக்குது. அதனால் நல்ல நேரத்தில் வந்து செய்யுங்க. ஸோ தொடர்ந்து நீங்கள் எப்போவுமே வந்து மேசராசிக்காரர்களே செவ்வாய்க்காரகனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் தான் உங்களுக்கு உகந்த தெய்வம். அதனால் முருகனை வந்து வழிபாடு செய்யுங்க. என்ன விஷயம் செய்தாலும் அதை செய்யறதுக்கு முன்னாடி நீங்கள் முருகன் வழிபாடுகள் வந்து செய்துக்கிறது உங்களுக்கு அவ்வளோ விசேஷமானது. ஏன்னா முருகனுடைய வழிபாடுகள் தான் உங்களுக்கு வந்து நிறைய நன்மைகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ மற்றபடி நீங்கள் எந்த இஷ்ட தெய்வமோ எல்லாம் வணங்கலாம். ஆனால் குறிப்பாக நீங்கள் முருகனை வழிபாடு செய்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்பவே நல்லது. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் இன்னும் நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும். ஸோ அரசியல் அரசாங்க ரீதியாக இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதெல்லாம் சால்வ் ஆகிடும். இல்லத்தரசிகளாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு மாற்றம் கிடைக்கும். ஆரோக்கியமும் நல்லா இருக்கும். சுப விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். ஸோ சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் எல்லாத்தையும் இந்த டைமில் நீங்கள் தொடங்கலாம். தாராளமாக நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். பணவரவும் நல்லாயிருக்கும். திங்கட்கிழமை அடிக்கடி நீங்கள் பார்த்தீங்கன்னா சிவன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. சிவன் கோவிலுக்கு போயிட்டு வர்றது உங்களுக்கு இன்னுமே வந்து சிறப்பானது. அதே மாதிரி நீங்கள் எந்த கோவிலுக்கு போனாலும் அங்கே வந்து அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுங்க. பால் வாங்கி கொடுக்கறது உங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு பலன் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன எளிமையான பலன்கள் பரிகாரங்கள் அதாவது வழிபாடுகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி அடைய முடியும். ஸோ இந்த பதிவில் நிறைய விஷயங்களை நீங்கள் தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மேசராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் பௌர்ணமிக்கு அப்புறமா என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது, எப்படிலாம் நீங்கள் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் தெளிவாக தெரிஞ்சிட்ருப்பீங்க. வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் இது போல் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் நம்ம தொடர்ந்து பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோம். ஸோ அதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான தலைப்பில் சந்திக்கலாம்.